பார்க்கலாம். எல்லாருக்கும் தெரியுமா சந்தோஷம் பொங்குது? அப்ப எல்லாருக்கும் தெரியுமா? கையை தட்டி நீங்க என்ன பண்ணணும்? பாட போறீங்க. இப்ப பாடலாமா? சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே, ஹல்லேலூயா இயேசு என்னை ரட்சித்தார். சந்தோஷம் என்னில் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே, ஹல்லேலூயா இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதே. வழி தப்பி நான் திரிந்தே, பாவ பலி அதை சுமந்தலைந்தே. ஆமென். வழி தப்பி நான் அவர் அன்பு குரலே அழைத்தது என்னையே, அவர் அன்பு குரலே அழைத்தது என்னையே, அந்த இன்ப நாளில் எந்த பாவம் நீங்கிச்சே, அந்த இன்ப நாளில் எந்த பாவம் நீங்கிச்சே. சந்தோஷம் பொங்குது, சந்தோஷம் பொங்குது, சந்தோஷம் என்னில் பொங்குதே, ஹல்லேலூயா இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா. சிரிப்பே பாதி பேர் மூஞ்சிலே காணும். சந்தோஷத்தையே பாதி பேர் மூஞ்சில காணும், சிரிப்பே இல்லையே. சரி, சந்தோஷமா இருப்போம். இன்றைக்கு ஒரு வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 14வது அதிகாரம் 12வது வசனம். நீதிமொழிகள் 14:12. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். போதும், எல்லாரும் எடுத்துக்கிட்டீங்களா? நீதிமொழிகள் 14வது அதிகாரம் 12வது வசனம். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். இந்த வசனத்துல கர்த்தர் சொல்லுகிறார், மனுஷனுக்கு ஒரு வழி வச்சிருக்கான். மனுஷன் அவனுடைய பாதைக்கு, அவனுடைய வாழ்க்கைக்கு என்ன ஒரு வழியை என்ன பண்றான்? வச்சிருக்கிறான். ஆனா அந்த வழி எப்படிப்பட்ட வழியா? மரணத்திற்கு ஏதுவான வழிகள் அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு இந்த வசனத்துல இருந்து கர்த்தர் நம்மோடு பேசணும், கர்த்தர் நம்மோடு இடைப்படணும். ஒரு நிமிஷம் கண்ணை மூடி ஜெபம் பண்ணலாமா? கண்களை மூடி, அப்பா இந்த வசனத்துல இருந்து எங்களோடு பேசுங்க ஆண்டவரே. இந்த வசனம் எங்களை அப்பா உருவாக்கட்டும் ஆண்டவரே. இந்த வசனத்தின் ஊடாய் உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்கட்டும். நீர் எங்களோடு பேசுவீராக ஆண்டவரே. உம்முடைய சத்தத்தை கேட்கும்படியாய் அமர்ந்திருக்கிறோம் ஐயா. எங்களுடைய இருதயங்களும் செவிகளும் கண்களும் இந்த நேரத்தில் திறந்தருளப்படட்டும் ஆண்டவரே. அப்பா நீர் எங்களோடு பேசுங்க ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையை கேட்க ஆவலா இருக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த வசனத்துல சொல்லப்படுகிறது, மனுஷனுடைய வழி எப்படிப்பட்ட வழிகளா இருக்கிறது? மரணத்துக்கு ஏதுவான வழிகளா இருக்கிறது. ஆனா யாராவது அப்படி விரும்புவாங்களா? நான் போற வழி எப்படிப்பட்ட வழியா இருக்கணும்? சந்தோஷம் நிறைந்ததான வழியா இருக்கணும், ஆசீர்வாதம் நிறைந்ததான வழிகளா இருக்கணும் அப்படின்னு நாம் எல்லாருமே நினைப்போம். ஆனா வசனம் சொல்லுகிறது, மனுஷனுடைய வழிகள் எப்பொழுதுமே எப்படிப்பட்டதான வழிகளா இருக்கிறது? மரணத்திற்கு ஏதுவான வழிகளா இருக்கிறது. ஆதியாகமம் 6வது அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 6வது அதிகாரம் 12வது வசனம். தேவன் பூமியை பார்த்தார், இதோ சீர்கெட்டதா இருந்தது, மாம்சமான யாவரும் தங்கள் வழியை கெடுத்து கொண்டிருந்தார்கள். இந்த இடத்துல வசனம் சொல்லுது, தெளிவா சொல்லுது. ஆதியாகமத்திலே கர்த்தர் மனுஷனை பார்த்து சொல்லுகிறார், மனுஷன் தங்களுடைய வழிகளை என்ன பண்ணிக்கிட்டாங்க? கெடுத்துக்கிட்டாங்க. அவங்க எங்க போறதற்கு நேராக ஆயத்தமா இருக்காங்க? மரணத்துக்கு நேராய் போவதற்கு ஆயத்தமா இருக்கிறார்கள் அப்படின்னு வசனம் சொல்லுது. அடுத்த ஒரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 1வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். எல்லாருக்கும் தெரியுமே, சங்கீதம் 1:6 எத்தனை பேருக்கு தெரியும்? நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும். இப்ப கர்த்தர் சொல்லுகிறார், இந்த இடத்துல பார்க்கும்போது 2 வழியை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒன்னு நீதிமானுடைய வழி, இன்னொன்னு என்ன மாதிரியான வழி?
துன்மார்க்கனுடைய வழி. கர்த்தர் நீதிமானுடைய வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும். அப்ப மரணத்திற்கு ஏதுவான வழி எது? துன்மார்க்கனுடைய வழி தான் மரணத்திற்கு ஏதுவான வழி. நாம் மரணத்தின் பாதையில இருப்போம் அப்படின்னா நாம் அப்படியேப்பட்டவர்களா இருக்கிறோம்னு வசனம் சொல்லுது. துன்மார்க்கரா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுது. ஆனா நாம் சபைக்கு வந்திருக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம், கர்த்தர் நம்மை தம்முடைய பிள்ளையாக தெரிந்தெடுத்திருக்கிறார் அப்படின்னா நம்மளுடைய வழி எப்படிப்பட்ட வழியா இருக்கும்? எதற்கு நேராய் போகிற வழியா இருக்கும்? ஜீவனுக்கு நேராய் போகிற வழியாய் தான் இருக்கும். பிரசங்கி 11வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கலாம். பிரசங்கி 11:9. ஆனாலும் இவைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார். இந்த இடத்துல நாம் நடக்கிற வழி எப்படிப்பட்டதான வழியா இருக்கு அப்படின்றத நாம் நிதானித்து பார்க்க வேண்டும் அப்படின்றத கர்த்தர் சொல்லுகிறார். நாம் எப்படிப்பட்ட வழியில வேணா நடக்கலாம். கர்த்தர் நமக்கு முன்பாக வந்து 2 விதமான பாதையை வைத்திருக்கிறார். ஒன்று நீதிமானுடைய பாதை, இன்னொன்று துன்மார்க்கனுடைய பாதை. நீ எந்த பாதையில வேணா நட அப்படின்றது கர்த்தருடைய ஒப்பீனியன். நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். ஆனா நீ எந்த வழியில நடக்கிற அப்படின்றத நிதானித்து பார். நீ தேவனுடைய பிள்ளையா இருக்கிற அப்படின்னா நீ எந்த வழியில நடக்கிறியோ அந்த வழியை நிதானித்து பார்க்க வேண்டியது நம்மளுடைய அவசியமா இருக்கு. இன்னைக்கு நாம் அதை தான் செய்ய போகிறோம். இந்த நாள்ல கர்த்தர் நம்மை நிதானித்து, கர்த்தருடைய பாதத்துல உட்கார்ந்து நம்மை நாமே என்ன பண்ணணும்? நிதானித்து பார்த்து நாம் எந்த பாதையில இருக்கிறோம், எந்த வழியில நடந்துகிட்டு இருக்கோம், நாம் போகிற பாதை ஜீவனுக்கு ஏதுவான பாதையா அல்லது மரணத்திற்கு ஏதுவான பாதையா, எப்படிப்பட்ட பாதையில நாம் போய்கொண்டு இருக்கிறோம் அப்படின்றதை நாம் நிதானித்து பார்க்க வேண்டியது மிகவும் அவசியமா இருக்கிறது. நீதிமொழிகள் 20வது அதிகாரம் 24வது வசனத்துல சாலமோன் ஞானி சொல்லுகிறார், ஜீவனுக்கு போகிற வழியை எப்படி நான் அறிந்து கொள்ள முடியும்? அந்த வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகள் 20:24. மனுஷன் தன் வழியை அறிந்து கொள்வது எப்படி? ஞானியா இருக்கிற சாலமோனை கேட்கிறார், நான் என்னுடைய வழியை எப்படி அறிந்து கொள்ள முடியும்? நமக்கு உலக ஞானம் இருக்கலாம், உலகத்துக்குரிய மேன்மைகள் இருக்கலாம், நான் நல்லா படிச்சிருக்கிறேன், எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, எல்லாமே சொல்லலாம், வயசுல மூத்தவர்கள் சொல்லலாம். ஆனா அதை நம்மளை காட்டிலும் ஞானியா இருக்கிற சாலமோன் சொல்லுகிறார், மனுஷன் தன்னுடைய வழியை எப்படி அறிந்து கொள்ளுவான்? இன்னைக்கு நாம் நம்மளுடைய வழியில எப்படி நடந்துகிட்டு இருக்கோம்? நம் சரியான பாதையில நடந்து கொண்டு இருக்கிறோமா? அதை யார் மாத்திரம்தான் சொல்ல முடியும்? நான் தேவன் மாத்திரம்தான் சொல்ல முடியும். நாம் அநேக பாதையில போய்கொண்டு இருப்போம். ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய லைஃப்ல டிஃப்ரெண்டான பாதையில பார்க்கிறோம், டிஃப்ரெண்டான வழிகளெல்லாம் நாம் நடக்கிறோம். ஆனா நம்மளுடைய வழி செவ்வையான வழியா இருக்கா, நீதிமானுடைய வழியா இருக்கான்றது நாம் கர்த்தருடைய பாதத்துல இருந்தால் மாத்திரம்தான் அறிய முடியும். நம்மளுடைய ஞானமோ நம்மளுடைய திறமைகளோ இதற்கு உதவவே உதவாது அப்படின்னு வசனம் சொல்லுகிறது. சங்கீதம் 32வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போமா? அங்கு தாவீது சொல்லுகிறார், கர்த்தாவே நான் நடக்க வேண்டிய வழி எனக்கு என்ன பண்ணுங்க போதீங்க. வாசிங்க பார்க்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், நாம் நடக்க வேண்டிய வழி என்ன வழி அப்படின்றத நான் உனக்கு போதிப்பேன் அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு எத்தனை பேர் அதை யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஏசப்பா நான் நடக்கிற வழி கரெக்டான வழியா? நீ எந்த பாதையில நீங்க நடத்த போறீங்க? என் லைஃப்ல இவ்வளோ பலதரப்பட்டதான வழிகளில் நான் போறேனே, பலதரப்பட்டதான பாதையில போறேனே, நான் கரெக்டா இருக்கேனா? இந்த வசனத்தை வச்சு எத்தனை பேர் ஜெபம் பண்ணியிருக்கீங்க? கர்த்தாவே என்ன நம்முடைய வழியில என்ன பண்ணுங்க, நடத்துங்க அப்படின்னு எத்தனை பேர் ஜெபம் பண்ணியிருக்கீங்க? ஜெபம் பண்ணியிருக்கவங்கலாம் உங்க மனசுல வச்சுக்கோங்க, இந்த செய்தியின் முடிவில் கர்த்தர் நம்ம அந்த வழியில செவ்வையான வழியில என்ன பண்ணுவார்? நிச்சயமாய் நடத்தக்கூடியதா இருக்கிறார். தாவீது கேட்கிறார், கர்த்தாவே உங்களுடைய வழி எனக்கு என்ன பண்ணுங்க, போதிங்க, அந்த வழியில என்னை நடத்துங்க அப்படின்னு கேட்கும்போது கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார். நாம் நடக்கிற ஒவ்வொரு பாதையிலும் நாம் கர்த்தரிடத்துல, நான் இந்த பாதையில் நான் போறேனே, இது கரெக்டான பாதையா? எத்தனை பேர் நாம் கேட்டு ஒவ்வொரு நாளும் நடக்கிறோம்? பெரிய ஒரு கேள்விக்குறிதான். கர்த்தருடைய பாதையில நாம் நடப்போம் என்றால் நம்முடைய பாதை எப்படிப்பட்ட பாதையா இருக்கும்னா ஜீவனுக்கு ஏதுவான பாதையா இருக்கும். எரேமியா 6வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் அந்த வசனத்துல கர்த்தர் சொல்லுகிறார், நீ எந்த வழியில நடக்கிற, நீ எந்த பாதையில நடக்கிற அப்படின்றத நீ ஆராய்ந்து பார் அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார். வாசிப்பு. நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள்.
அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நடக்க மாட்டோம் என்கிறார்கள். மனுஷர்கள் இன்னைக்கு அவர்களுடைய பாதை எப்படிப்பட்ட பாதையா இருக்குன்னா, கர்த்தர் சொல்றாரப்பா, நின்று பொறுமையா இருந்து நீ எந்த பாதையில நடக்கிறியோ அந்த பாதையை நிதானித்து பார்த்து நீ நடக்க வேண்டிய வழியில நட அப்படின்னு சொன்னா, அப்போ உனக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும், உனக்கு சந்தோஷம் கிடைக்கும், உனக்கு ஆறுதல் கிடைக்கும்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஆனா மனுஷர்கள் என்ன சொல்றாங்களா? ரிப்ளே, நான் நடக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுகிறார். இன்றைக்கு நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம்? நாம் கர்த்தருடைய பாதையில நடக்கிறவர்களா இருக்கிறோமா, இல்ல கர்த்தர் சொல்லுகிற பாதையில இருந்து இல்ல என்னால நடக்க முடியாதுன்ற ரிப்ளேவை நாம் கொடுக்கிறவர்களா இருக்கிறோமா? நாம் என்ன பண்ணணும்? நிதானித்து பார்க்க வேண்டியது இந்த நாள்ல அவசியமா இருக்குது. கர்த்தர் நம்முடைய பாதையை செவ்வையாக்கி கர்த்தர் நம்மை நடத்துவாராக. நீதிமொழிகள் 12வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசிப்போம். அந்த நீதியின் பாதை எப்படிப்பட்ட பாதையா இருக்கும்னா, ஜீவனுக்கு எதுவா நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அந்த பாதையில் மரணம் இல்லை. நாம் நீதியின் பாதையில் நடப்போம் அப்படின்னா, நமக்கு எதிரான சூழ்நிலைகள் வந்தாலும், எப்படிப்பட்டதான காரியங்கள் நேர்ந்தாலும் நம்மை மரணம் என்பது சந்திக்காது, நமக்கு அழிவு என்பது வராது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த இடத்துல நம்ம மரணம் சொல்றது அது நரகத்தை காட்டக்கூடியதா இருக்கு, ஜீவன் சொல்றது பரலோகத்தை காட்டக்கூடியதா இருக்கு. இன்னைக்கு நமக்கு உண்டாக 2 வழியை கர்த்தர் வைத்திருக்கிறார். எரேமியா 21வது அதிகாரம் 8வது வசனத்துல கர்த்தர் சொல்லுகிறார், 2 வழி உனக்கு உண்டாக வைக்கப்பட்டிருக்கு. அந்த வசனத்தை வாசிக்கலாம். எரேமியா 21:8. நான் உங்கள் முன்னே ஜீவ மரண வழியையும் கர்த்தர் வைத்திருக்கிறாராம். நாம் எந்த பாதையில வேணாலும் நடக்கலாம். நான் கர்த்தருடைய பிள்ளையா இருக்கிற, நான் ஞானஸ்தானம் எடுத்திருக்கேன், அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கேன் அப்படின்றது கணக்கு கிடையாது. நமக்கு உண்டாக 2 பாதை உண்டு. ஒன்னு ஜீவ பாதை, ஒன்னு மரண பாதை. நீ எந்த பாதையில வேணா போ, எதுல வேணா போ, கர்த்தர் உன்னை கேட்க மாட்டார். கர்த்தர் எதுவுமே என்ன பண்ண மாட்டார்? கேட்க மாட்டார். ஆனா பிரசங்கில நம்ம வாசித்தோம்ல, முடிவில கர்த்தர் நியாயத்துல கொண்டு வந்து வைப்பார். அப்பதான் தெரியும் நம்ம எந்த பாதையில போய்கொண்டு இருக்கிறோம் அப்படின்றது. நாம் இந்த நாட்கள்ல நம்மளுடைய பாதையை செவைப்படுத்துவோம் அப்படின்னா, நம்மளுடைய பாதை ஜீவனுக்கு எதுவான பாதையாய் திரும்பும். நான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். எரேமியா 50வது அதிகாரம் 5வது வசனம். ஏன் தெரியுமா நம்ம இந்த பாதையை நாம் செவைப்படுத்த வேண்டும் அப்படின்றத அந்த இடத்துல சொல்லுகிறார். எரேமியா 50வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். சீயோனுக்கு போகிற வழி எதுவென்று கேட்டு விசாரிப்பார்கள். கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு ஒரு நித்திய உடன்படிக்கை ஒன்று உண்டு இருக்கு. அந்த உடன்படிக்கை என்னைக்கும் மாறாது. நீ அந்த வழியில நடந்தினா அந்த உடன்படிக்கை என்ன அப்படின்னா, நீ சீயோனுக்கு வந்து சேருவ அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார். சீயோன்னா என்ன அப்படின்னு ஒரு சின்ன ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்லுகிறேன். பரலோகம் அப்படின்றத எருசலேம் அப்படின்னு சொல்லுவாங்க. தேவன் நமக்காக உருவாக்கி கொண்டிருக்கிற ஒரு நகரமாகிய நகரம் தான் எருசலேம். அதனுடைய நடு மத்தியில இருக்கிறவர் கர்த்தர் அந்த நடுவுல இருக்க, அதற்கு இடத்திற்கு பெயர் தான் சீயோன். நம்ம பரலோகத்துக்கு மாத்திரம் போகிறவர்களாய் அல்ல, சீயோனுக்கு போகிறவர்களாய் இருக்க வேண்டும் கர்த்தர் சொல்லுகிறார். நாம் பரலோகத்துக்குள்ள போயிட்டா போதும்பா அப்படின்றது இல்ல. நம்ம எல்லாரையும் கர்த்தர் ஏன் நேசிக்கிறார், ஏன் ரட்சித்து இருக்கிறார், ஏன் விடுதலை ஆக்கி இருக்கிறார், ஏன் பாவத்தை மன்னித்திருக்கிறார் அப்படின்னா, நாம் கர்த்தருடைய சிங்காசனம் எங்க வைக்கப்பட்டிருக்கோதோ அந்த இடத்திற்கு போகணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அதற்காக தான் கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய வழியை செவைப்படுத்துன்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஏசாயா 35:8 நாம் வாசிக்கும் போது அந்த இடத்துல கர்த்தர் சொல்லுகிறார், ஏன் நீ போக வேண்டும் அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார். எந்த வழியாய் நீ போக வேண்டும் அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஏசாயா 35:8. பெரும் பாதையான வழி இருக்கும், அது பரிசுத்த வழி எனப்படும். தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருவதில்லை, திசை கெட்டு போவதில்லை. கர்த்தர் சொல்லுகிற இந்த வசனத்துல அங்கு பெரும் பாதையான வழி இருக்கும், அது பரிசுத்த வழி எனப்படும் கர்த்தர் சொல்லுகிறார். தீட்டுள்ளவன் அதுல உள் பிரவேசிப்பதில்லை, அதுல நடக்க முடியாது. கர்த்தர் சொல்லுகிறார், பரலோகத்துக்கு போகிற வழி ரொம்ப விசாலமா இருக்குப்பா, நீ அதுல நடந்து வா. ஆனா ஒரு காரியம் மட்டும் இருக்கு, அதுல நீ பரிசுத்தத்தோடு நடந்து வரணும், அது பரிசுத்த பாதை அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு எத்தனை பேர் நம்ம அந்த பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்து அந்த வழியில நடக்கக்கூடியவர்களா இருக்கிறோம்? கர்த்தர் எதிர்பார்க்கிறது நமக்குள்ளாக அந்த பரிசுத்த பாதையில நடக்கணும்னு சொல்லிட்டு. கர்த்தர் சொல்லல, நீ பரிசுத்தமா இருந்தாதான் அதுல
நடக்க முடியும் சொல்லல, நீ தீட்டுள்ளவனா இல்லாம இரு, அது போதும், அந்த பரிசுத்த பாதையில உன்னால நடக்க முடியும் தான் கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு நாம் அதற்காக பிரயாசப்படுகிறோமா? நான் ஜீவனுக்கு போகணும் நமக்கு ஆசை இருக்கு, நான் பரலோகத்துக்கு போகணும்னு ஆசை இருக்கு, கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு முன்னாடி போய் நிற்கணும்ன்ற ஆசை இருக்கு. ஆனா நாம் அந்த பரிசுத்த பாதையில நடக்கிறோமான்னு கர்த்தரை கேட்கிறார். ஏசாயா 62:10-11 வசனங்களை வாசிக்கலாமா? ஏசாயா 62வது அதிகாரம் 10ஆம் அதிகாரம் 10வது வசனம் 11வது வசனம். வாசல் வழியாய் பிரவேசியுங்கள், செவைப்படுத்துங்கள், பாதையை உயர்த்துங்கள், உயர்த்துங்கள், கொடியை ஏற்றுங்கள். நீங்கள் சீயோன் குமாரத்தியை நோக்கி, இதோ இதோ உன் ரட்சிப்பு வருகிறது, இதோ அவர் அருளும் பலன் அவரோடும் அவர் செய்யும் பிரதிபலன் அவர் முன்பாகவும் வருகிறது என்று சொல்லுங்கள் என்று கர்த்தர் பூமியின் கடையாந்திர வரைக்கும் சொல்லுகிறார். காரணம் என்னன்னா, கர்த்தர் சியோன் குமாரத்தியை பார்த்து சொல்லுகிறார், நீ சியோனுக்கு போக வேண்டும் அப்படின்னா, நீ சியோனுடைய பிள்ளையா இருக்க, அந்த சியோன் குமாரத்தியை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறா, உன் ரட்சிப்பு வருகிறது, நீ சியோனுக்கு போக வேண்டியனோ, நீ பரலோகத்துக்கு போக வேண்டும் அப்படின்னா கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்லுகிறா, நீ அந்த பரிசுத்த வழியில நடக்கணும். நம்ம நடக்கிறது மாத்திரம் இல்லை, நாம் மாத்திரம் அதற்கு எதிர்கொண்டு போகிறவர்களா இல்ல. கர்த்தர் சொல்லுகிறா, சியோனுக்காக ரட்சிப்பு வருகிறது என்று சொல்லுகிறா, நம்மை சந்திக்கிறதான ஒரு ரட்சிப்பு வருகிறது. அதை தான் கர்த்தர் சொல்லுகிறா, நீ அந்த வழியில நடந்தினாதான் அந்த ரட்சிப்பு உன்னை வந்து சந்திக்கும், அந்த பரலோக பாதை உன்னை வந்து சந்திக்கும். அந்த பரலோகத்துக்கு நீ போக அந்த வழியில நடக்கிறியான்னு கர்த்தர் கேட்கிறார். இன்றைக்கு நம்மை நிதானித்து பார்ப்போம், நாம் எந்த வழியில நடந்துட்டு இருக்கோம், நான் கரெக்டான பாதையில போயிட்டு இருக்கேனா இசப்பா அப்படின்ட்டு நம்ம இந்த மெசேஜை கேட்டுட்டு இருக்கும் போதே கர்த்தர் நம்ம ஜெபித்து கொண்டே இருப்போம், கர்த்தர் நம்ம இந்த செவையான பாதையில நடத்தட்டும். இந்த இடத்துல 10வது வசனத்தை நாம் திரும்பி ஒரு விஷயம் வாசிக்கலாமா? வாசல்கள் வழியாய் பிரவேசியுங்கள், பிரவேசியுங்கள், ஜனத்திற்கு வழியை செவைப்படுத்துங்கள், பாதையை உயர்த்துங்கள், உயர்த்துங்கள், அதில் உள்ள கற்களை பொறுக்கி போடுங்கள், ஜனங்களுக்காக கொடியை ஏற்றுங்கள் அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வசனத்துல அப்படியே செப்பரேட் பண்ணி நாம பார்க்க போறோம் ஒரு சில விஷயங்களை. முதல்ல என்ன சொல்லுகிறார்? வாசல் வழியாய் பிரவேசியுங்கள், பிரவேசியுங்கள். முதல்ல நாம் அந்த ஜீவ பாதையில போகணும் அப்படின்னா அதற்கு ஒரு வாசல் இருக்கிறதாக வசனம் சொல்லுது. அந்த வாசல் வழியாய் நாம் பிரவேசிக்க வேண்டும். 2 முறை சொல்லுகிறார், நீ அந்த வாசல் வழியாய் தான் பிரவேசிக்க வேண்டும். வாசல் வழியாய் பிரவேசியுங்கள், பிரவேசியுங்கள் என்று சொல்லுகிறார். இதில் முதல் பகுதி. அடுத்தது என்ன வாசிப்போம்? ஜனங்களுக்கு பிரவேசியுங்கள், பிரவேசியுங்கள், ஜனங்களுக்கு வழியை பாதையை உயர்த்துங்கள், உயர்த்துங்கள். கர்த்தர் சொல்லுகிறார், நீ வாசல் வழியாய் உட்பிரவேசித்ததற்கு அப்புறம் உனக்கு ஒரு வழி இருக்கு, உனக்கு ஒரு வழி இருக்கு, ஒரு பாதை இருக்கு, அந்த பாதையில நீ நடக்கணும் அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார். இது 2வது பகுதி. அடுத்தது வாசிக்கலாம். அதில் உள்ள கற்களை பொறுக்கி போடுங்கள், ஜனங்களுக்காக கொடியை ஏற்றுங்கள். இந்த பாதையில நடக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் முதல்ல நாம் அந்த வழியில் அந்த வாசல் வழியாய் நாம் உட்பிரவேசிக்க வேண்டும் கர்த்தர் சொல்லுகிறார். அதற்கு பின்பாக அந்த வழியில நாம் நடக்க வேண்டும் கர்த்தர் சொல்லுகிறார். நமக்காக அந்த வழியில நாம் நடப்பதற்காக ஒரு கொடி ஏற்றப்பட்டிருக்கிறதுன்னு கர்த்தர் சொல்லுகிறார். அந்த கொடி எதை காட்டுக்குதுன்னா நமக்காக சிலுவையில தொங்கினதான இயேசுவை காட்டக்கூடியதா இருக்கு. நமக்காக நம்முடைய பாதையை ஆயத்தமாக்கப்படும்படியாய் இயேசு நம்முடைய வழிக்கு முன்பாக அவர் நடந்து சென்று நாம் அந்த பாதையில நடக்கும் போது நமக்கு எந்த கஷ்டங்களும் இருக்கக்கூடாது, எந்த வேதனைகளும் இருக்கக்கூடாதுன்னு ஒரு முன்மாதிரியான பாதையை நமக்காக வைத்து போயிருக்கிறான்னு கர்த்தர் சொல்லுகிறார். அந்த பாதையில நாம் நடக்கணும்னா முன்னாடி அந்த வாசல் வழியா உட்பிரவேசிக்கணும். முதல்ல வாசல்னா என்ன, அந்த வாசல் வழியா நம்ம உட்பிரவேசிக்க முடியுமா அப்படின்றத பார்த்துட்டு தான் நம்ம அந்த வழியில என்ன பண்ண முடியும், நடக்க முடியும். ஒருத்தர் வீட்டுக்குள்ள வரணும்னா எப்படி வரணும்? வாசல் வழியா தான் வர முடியும். வாசல் வழியா வராம நான் ஜன்னல் வழியா வரேன்னா என்னன்னு சொல்லுவாங்க? திருடன் சொல்லுவாங்க. நாம் வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவர்களாய் காணப்படுகிறோமான்னு பார்க்கணும். வாசல்னா என்ன? மத்தேயு 7வது அதிகாரம் 13வது வசனத்தையும் 14வது வசனத்தையும் வாசிப்போம். மத்தேயு 7, 13, 14. இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிங்கள், வழி விசாலமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர், ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமாய் இருக்கிறது,
அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் போதும். இந்த இடத்துல கர்த்தர் சொல்லுகிறார், அந்த வாசல் இடுக்கமான வாசல். இந்த இடுக்கமான வாசல் வழியாய் நீ உற்றவேசிக்க வேண்டும். கேட்டுக்கு போகிற வாசல் பெருசா இருக்கும், அதனுடைய பாதையும் பெருசா தான் இருக்கும், அதனுடைய வாசலும் பெருசா தான் இருக்கும். ஆனா பரிசுத்த பாதை என்பது பெரும் பாதை. அதற்குரிய வாசல் எப்படிப்பட்ட வாசல்? ஒரு சின்ன வாசல், ஒரு குறுகிய வாசல். அந்த இடுக்கமான வாசல் வழியாய் நீ பிரவேசிக்க வேண்டும் அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார். இடுக்கமான வாசல்னா என்ன அப்படின்றதான் நம்ம இப்ப பார்க்க போறோம். யோவான் 3வது அதிகாரம் 3வது வசனம். ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் சொல்லுகிறேன் என்றார். இந்த இடத்துல கர்த்தர் சொல்லுகிறார், நீ மறுபடியும் பிறக்க வேண்டும், அதுதான் அந்த வாசல் அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார். நீ பரலோக ராஜ்யத்தை பார்க்கணும்னாலே நீ மறுபடியும் பிறக்கணும்னு கர்த்தர் சொல்லுகிறார். அதுதான் இந்த வாசல். நாம் பாதியில நடக்கும் போது தூரத்துல பரலோக ராஜ்யத்தை நம்மளால பார்க்க முடியும். அதை பார்த்து கொண்டே என்ன பண்ணலாம்? நடக்கலாம். ஒருத்தர் ரன்னிங் ரேஸ் ஓடுறாருன்னா எதை பார்த்துக்கிட்டே ஓடுவாரு? எதை பார்த்துட்டு ஓடுவாரு? அந்த பினிஷிங் லைன், அந்த ரிப்பன் கட்டி இருக்க லைனை பார்த்துட்டு தானே என்ன பண்ணுவாரு? ஓடுவார். நம்ம அந்த வாசல் வழியாய் உட்பிரவேசித்தோம்னா நாம் பரலோக ராஜ்யத்தை பார்க்க முடியும். அந்த பரலோக ராஜ்யத்தை பார்க்க வேண்டிய அந்த வாசல் என்ன வாசல்னா, நாம் மறுபடியும் பிறக்க வேண்டிய ஒரு வாசல் அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார். மறுபடியும் பிறக்கிறதுனா என்ன அப்படின்னு அந்த இடத்துல கர்த்தர் சொல்லுகிறார், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்க வேண்டும் கர்த்தர் சொல்லுகிறார். ஜலத்தினால் பிறப்பது என்றால் என்ன? நீ ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறியா? முழு மனதோடு ஞானஸ்தான சத்தியத்துக்கு என்ன ஒப்பு கொடுத்திருக்கிறோமா அப்படின்றத கர்த்தர் நம்மை பார்த்து கேட்கக்கூடிய முதல் கேள்வி. முதல்ல நாம் ஜலத்தினால பிறக்க வேண்டும். ஜலத்தினால் பிறப்பதுனா என்ன? ஞானஸ்தானம்னா என்ன? சொல்லுங்க பார்க்கலாம். பாவத்துக்கு மரித்து நீதிக்கு என்ன? பிழைக்கிறது. நாம் பாவத்துக்கு ஒவ்வொரு நாளும் மரித்து ஜீவிக்கிறோமான்னு கர்த்தர் பார்க்கிறார். ஒவ்வொரு நாளும் நாம் ஞானஸ்தான சத்தியத்துக்கு என்ன ஒப்பு கொடுக்கணும். ஒரு நாள் ஏதோ ஒரு நாள் நான் ஆதியில எடுத்துட்டேன் ஞானஸ்தானம் போதும் அப்படி அல்ல. ஒவ்வொரு நாளும் நான் பாவத்துக்கு மரித்தவன், நான் நீதிக்கு என்ன பிழைத்திருக்கிறவன் அப்படின்ற ஒரு அறிக்கையை நாம் பண்றோமா? அப்படிப்பட்ட ஒரு ஜீவியத்தை நாம் செய்யறோமா? பாவம் நம்ம கிட்ட வரும்போது நாம் உயிருள்ளவர்களா இருக்கிறோமா, செத்தவர்களா இருக்கிறோமா? பாவம் நம்ம பத்தியில வந்த உடனே ஒரு ட்ரிகர் நமக்குள்ள வருதா அப்படின்றத கர்த்தர் பார்க்கிறார். நாம் அந்த பாவத்துக்கு மரித்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். முதல்ல நம் வாசல் வழியாக உட்பிரவேசிக்கணுமா? 2 காரியத்தை கர்த்தர் வைத்திருக்கா. ஒருத்தர் ஜலத்தினால் பிறக்க வேண்டும். ஜலத்தினால் பிறப்பதுனா ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுக்கிற ஏதோ ஒரு நாள் மாத்திரமல்ல, அவருடைய வாழ்க்கையில தொடர்ந்து அந்த அனுபவம் என்பது என்ன பண்ணணும்? காணப்படணும். நான் பாவத்துக்கு மரித்தவன், நான் பாவத்துக்கு மரித்தவன், நான் பாவத்துக்கு மரித்தவன் அப்படின்னு நாம் சொல்லி ஜீவிக்கிறோமா அப்படின்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். 2வது சொல்லுகிறார், ஒருத்தர் ஆவியினால பிறக்க வேண்டும். ஆவியினால் பிறப்பது என்றால் என்ன? சொல்லுங்க பார்க்கலாம். ஆவியினால் பிறப்பது அப்படின்னா நாம் ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார். அதே அதிகாரம் 3வது அதிகாரம், யோவான் 3வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். கர்த்தர் நம்ம மேல அன்பா இருக்கிறார். நாம் நித்திய ஜீவனுக்கு போகும்படியாய் நமக்கு அந்த வழியெல்லாம் என்ன பண்ணியிருக்கார்? ஓபன் பண்ணி தான் வச்சிருக்கார். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், நீ ஜலத்தினால பிறக்கணும், ஆவியினால பிறக்கணும். ஆவியினால பிறக்காவிட்டால் நாம் பரலோக ராஜ்யத்துக்கு போகவே முடியாது, ஒரு நாளும் போக முடியாது, அதன் வாசல் வழியாக கூட பிரவேசிக்க முடியாதுன்னு கர்த்தர் சொல்லுகிறார். நம்ம இன்னைக்கு எல்லாருமே ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோமா? நாம் பெற்றிருக்கோமா? அதுக்காக எத்தனை பேர் பிரயாசப்படுறீங்க? எத்தனை பேர் பிரயாசப்படுறீங்க? ஏதோ வந்துட்டு சபைக்கு வந்துட்டு நான் போறேன், நான் கிறிஸ்டியன், நான் பரலோகத்துக்கு போவேன்னு சொல்ல முடியாது. ஆவியின் அபிஷேகம் நாம் பெறல அப்படின்னா பரலோகத்துக்கு ஒரு நாளும் நம்ம அதை பார்க்க கூட முடியாது. ஜலத்தினாலும் அந்த வசனம் என்ன சொல்லுது? ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறந்தாதான் பரலோக ராஜ்யத்தை பார்ப்பான். நீ பார்க்கணும்னாலே ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறந்திருக்கணும். நாம் பிறந்திருக்கிறோமா? நம்முடைய ஜீவியம் புதிதாக்கப்பட்டிருக்கதா அப்படின்னு கர்த்தர் கேட்கிறார். 1 யோவான் 5வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாமா? இந்த ஆவியை நான் எப்படி பெற்றுக்கொள்ளலாம்னா ஒரு வழி இருக்கு. எல்லாரும் எடுத்துக்கிட்டீங்களா? 1 யோவான் 5வது அதிகாரம் 1வது வசனம் திரும்பி வாசிக்கலாம். இயேசுவானவரே போதும், கிறிஸ்து என்று விசுவாசிக்கிறவன் எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான்.
நம்ம அபிஷேகம் பெற்றுக்கொள்வோன்ற விசுவாசம் நமக்குள்ள இருக்கும் அப்படின்னா நாம் எதை பெற்றுக்கொள்ள முடியும்? அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இன்னைக்கு எத்தனை பேருக்குள்ள அந்த விசுவாசம் இருக்கு? நான் அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வேன், நான் அந்த ஆவியின் அபிஷேகத்தை என்னால பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்ற விசுவாசம் எத்தனை பேருக்குள்ள இருக்கு? அத்தனை பேருக்குள்ளாகவும் கர்த்தருடைய ஆவியானவர் கிரியை செய்யக்கூடியவராக தான் இருப்பார். நம்ம எத்தனை பேருக்குள்ளாக இந்த நாள்ல எனக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்கு, நம்ம சபைக்கு வருவதற்கு முன்னாடி எனக்குள்ள இன்னைக்கு விசுவாசம் இருக்கு, கர்த்தர் எனக்கு இன்னைக்கு புதிய ஆவினால நிரப்புவா, புதிய அபிஷேகத்தினால நிரப்புவா அப்படின்ற ஒரு அனுபவம் எனக்குள்ள வரும் அப்படின்ற விசுவாசம் இத்தனை பேருக்குள்ள இருக்கு? எத்தனை பேர் அந்த வாஞ்சியோட அந்த தாகத்தோட இன்னைக்கு நான் புதிய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு வரீங்க? அது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கக்கூடியவரா இருக்கிறார். நம்ம அந்த வாசல் வழியாய் முதல்ல உட்பிரவேசிக்கணும். 2 வழி இருக்கு அந்த வாசல்னா, 2 காரியம் இருக்கு. ஒன்னு செல்லத்தினால பிறக்கணும், ஒரு ஆவியினால பிறக்கணும். ஆவியினால பிறக்காவிட்டால் ஒருத்தரும் பரலோகத்துக்கு போகவே முடியாது. நான் ஞானஸ்நானம் பெற்றுட்டேன், நான் 10 வருஷம் எத்தனையோ வருஷங்களால நான் விசுவாசியா இருக்கிறேன்னு சொன்னாலும் போக முடியாது. அபிஷேகம் பெற்றால் மாத்திரம்தான் அதை பார்க்க முடியும். யோவான் 10வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாமா? வாசல் வழியாய் பிரவேசியாமல் கள்ளனும் கொள்ளைக்காரனுமா இருக்கிறான். இந்த வாசல் வழியாய் நாம் பிரவேசித்தே தான் ஆகணும். இந்த வாசல் வழியாய் நான் பிரவேசிக்காம வேற எந்த வழியாய் நான் பரலோக ராஜ்யத்துக்கு நான் போறேன் அப்படின்னு நம்ம பிரயாசப்பட்டாலும் நம்மை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீ கள்ளனும் கொள்ளைக்காரனுமா இருக்கிறார். நம்ம இந்த அனுபவத்தை பெற்றிருக்கிறோமா? இந்த கிறிஸ்துவ சபையாகி நாம் அந்த அனுபவத்தை பெற்றிருக்கிறோமா அப்படின்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நாம் பெற வேண்டும் சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இந்த வழியில நாம் நடந்துட்டு இருக்கோமா? ஒரே ஒரு நிமிஷம் கண்ணை மூடி, அப்பா என்னை உம்முடைய ஆவியினால நிரப்புங்க, நான் விசுவாசிக்கிறது அறிக்கை பண்ணுங்க. நம்மளுடைய அறிக்கை நம்மளுடைய அவிசுவாசத்தை நீக்கட்டும். எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு, எனக்குள்ளாக ஒரு புதிய ஆவியின் அபிஷேகம் வரணும், என்ன கர்த்தர் அபிஷேகிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு நிமிஷம் கண்ணை மூடி. எல்லாரும் தேவையில்லை, யார சொல்றேன்னா நமக்குள்ள அந்த ஆவியின் அபிஷேகம் வரணும்னு நினைக்கிறவங்க மாத்திரம் கண்ணை மூடி இதயத்துல கைய வச்சப்பா எனக்குள்ள உங்களுடைய ஆவியின் அபிஷேகத்தை தாங்க, நான் மறுபடியும் பிறக்கிற அனுபவத்துக்குள்ள வரணும், ஏன்னா அந்த பாதையில கர்த்தர் நடத்துங்க அப்படி சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க அறிக்கை பண்ணுங்க. நம்மளுள்ள அவிசுவாசம் ஒரு வேலை இருக்கலாம், நமக்குள்ள அப்படிப்பட்ட தன்மை கூட இல்லாம இருக்கலாம், நம்ம அதற்கு பாத்திரவான்களாய் கூட இல்லாம இருக்கலாம். ஆனா கர்த்தர் நம்மை அபிஷேகிக்க வல்லவரா இருக்கிறார். நம்முடைய விசுவாச அறிக்கையை அவர் பார்த்து அதை கனப்படுத்தக்கூடியதான கர்த்தரா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஆவியின் அபிஷேகத்தினால எங்க சபை எல்லாரையும் நிரப்புங்க பார்க்கலாம். அப்பா நிரப்புங்க ஆண்ட. ஒரு நிமிஷம் இல்ல அப்படியே ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா எங்களை ஆவியினால நிரப்புங்க. இப்ப இன்னைக்கு இந்த நேரத்துல கர்த்தருடைய ஆவியான நம்ம மத்தியில ஊற்றப்படட்டும், அவருடைய அபிஷேகம் நம்ம மத்தியில ஊற்றப்படட்டும். முதல்ல நாம் அந்த வாசல் வழியாய் பிரவேசிக்க பிரயாசப்படுவோமாக. கேட்டுக்கு போகிற வழி விசாலமா இருக்கும், ஆனால் பரலோகத்துக்கு போகிற வாசல் இடுக்கமும் நெருக்கமா இருக்கும். அதுக்குள்ள பிரவேசிப்பவர்கள் சிலர் தான் சொல்லியிருக்கார். இன்னைக்கு நாம் பிரயாசப்பட்டு அதற்குள்ளாக எப்படியாவது நுழைந்து விடுவோம். அப்பா இன்னைக்கு என்ன அபிஷேகிங்க ஆண்டவரே, இன்னைக்கு உடைய ஆவியினால என்ன புது பலனினால என்ன நிரப்புங்க ஆண்டவரே. கேளுங்க பார்க்கலாம், எல்லா சத்தத்தை உயர்த்தி கேளுங்க பார்க்கலாம். தாகமுள்ளமே தண்ணீரை ஊற்றுவேன், வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஓட பண்ணுவேன் என்று சொன்ன கர்த்தர் இன்னைக்கு நாம் அப்படிப்பட்ட நிலவரத்தில் இருந்தாலும் கர்த்தர் ஒரு புதிய ஆவியினால நம்மை நிரப்பட்டும், ஒரு புதிய அபிஷேகத்தினால ஒரு புதிய அனாயிண்டிங் நம்ம மேல வந்து அமரட்டும். கர்த்தர் அந்த அப்போஸ்தலர்கள் நாட்கள்ல எப்படி அவர்கள் மேல வந்து அமர்ந்தாரோ அதே போன்ற ஒரு அனுபவம் நம்ம மத்தியில வரட்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய அபிஷேகம் ஆண்டவரே. அப்பா இன்னைக்கு இப்ப யார் தாகத்தோடு கேட்கிறார்களோ அவர்கள் மேல கர்த்தருடைய ஆவியின் அபிஷேகம் வருவதாக. ஆண்டவரே அவர்கள் மறுபடியும் பிறக்கிற அனுபவத்துக்குள்ள வருவார்களாக. இயேசுவின் நாமத்தில் இது நடக்கட்டும், இயேசுவின் நாமத்தில் இது நடக்கட்டும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. ஏற்கனவே அபிஷேகம் பெற்றவர்கள் கொஞ்ச நேரம் ஆவியில நிரம்புங்க பார்க்கலாம். ஓ அந்நிய பாஷைகள்ல பேசுங்க. கர்த்தர் நம்மோடு இடைப்படட்டும், கர்த்தர் நம்மோடு பேசட்டும். ஒரு அபிஷேகம் மத்தியில வந்து இறங்கட்டும். ரீமாலா தீனமோனி ஆக்கர தீனமோனி ஆந்தரா உஷந்தடா. ஓ ரீமாலா தீரா கதுரி ஆக்கர போதடா ரியாத்தடா.
ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய பாதை அந்த ஜீவனுக்கு நேரான பாதையா திரும்பட்டும். ஓ ரமானியா கதீனமோ சந்தரமோ தியாக்கரா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கேளுங்க, 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 விடாதீங்க. உங்களுக்கு வாஞ்சியும் தாகமும் இருக்குன்னா இன்னைக்கு அப்பா நம்முடைய ஆவியினால நிரப்பி அனுப்புங்க ஆண்டவரே. பந்து சும்மா போக கூடாது. இன்னைக்கு ஒரு புதிய அபிஷேகம் என் மேல வைக்கப்படணும். ரிமா கதுரிமியா கதுனானா ஷே. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம் விசுவாசத்தை கனம் பண்ணி இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம் அந்த வாசல் வழியாய் பிரவேசித்ததற்கு பின்பாக அந்த வழியில நடக்க வேண்டும், ஜீவ வழியில நடக்க வேண்டும்னு கர்த்தர் சொல்லுகிறார். யோவான் 14வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போமா? யோவான் 14:5. ஆண்டவரே, இந்த இடத்துல தோமா சொல்லுகிறார், நீர் போகிற இடத்தை நாங்க அறியல, எப்படி நாங்க வழி அறிஞ்சு கொள்வோம்? அதான் கர்த்தர் சொல்லுகிறார், நான் பரலோகத்துக்கு போக போறேன்ப்பா, நீங்களும் ஒரு நாள் அந்த இடத்துக்கு வருவீங்க அப்படின்னு கர்த்தர் சொல்லும்போது தோமா சொல்லுகிறார், நீர் போகிற இடமே எங்களுக்கு என்னன்னு தெரியாது, அதனோட வழியில நாங்க எப்படி நடக்க முடியும்? எதுதான் வழி, எங்களுடைய வழி என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அதுக்கு அடுத்த வசனத்தை வாசிப்போமா? அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், நான் அதுதான் முன்னாடி சொன்னேன், நமக்காக ஒரு கொடி, ஜெயக்கொடி ஏற்றப்பட்டிருக்கிறது, அது கிறிஸ்து அப்படின்னு சொன்னேன். கர்த்தர் சொல்லுகிறார் இந்த வசனத்துல, நான் தான் அந்த வழி, நீ என்னுடைய வழியில நட அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார். உலகத்துல இருக்கவங்களை பார்த்தீங்கன்னா ஒரு சில ஹேர் ஸ்டைல்ஸ்லாம் இருக்கும், அவங்க ஒரு மாதிரி வித்தியாசமா பேசுவாங்க. என் காலேஜில் ஒரு ஸ்டூடெண்ட் இருந்தான், என் ஃப்ரெண்டு தான், என் கிளாஸ்மேட், ஃப்ரெண்டுன்னு சொல்ல முடியாது, கிளாஸ்மேட். அவனோட ஸ்டைல், அவனோட நடக்கிறது எல்லாமே ஒரு ஆக்டர் மாதிரியே இருக்கும், சேம் ரியல். அப்படியே அவர் எப்படி நடக்கிறாரோ அது மாதிரி நடப்பான், அவர் எப்படி நிறுத்தி நிறுத்தி பேசுறாரோ அந்த மாதிரி நிறுத்தி நிறுத்தி பேசுவான். கர்த்தர் சொல்லுகிறார், நான் தான் அந்த வழி, என்ன பார்த்து நடன்னு சொல்ற போது எதை காட்டுதான், நான் தான் உனக்கு ரோல் மாடல், நான் வாழ்றேன்ல, என்னோட வாழ்க்கை தான் உன்னோட வழியா இருக்கட்டும், நான் எப்படி வாழ்றனோ அந்த மாதிரி நீ வாழ்ந்தா நான் எங்க போறேனோ அங்க நீ வருவ அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்துவை போல இருக்கா, கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற வாழ்க்கையா இருக்கா அப்படின்னு நாம் நிதானித்து பார்க்க வேண்டியது அவசியம். நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 5-6 வசனத்தை வாசிக்கலாமா? கர்த்தரிடத்தில் நம்பிக்கையா இருந்து உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், செவைப்படுத்துவார். போதும் போதும். கர்த்தர் சொல்லுகிறார், நீ உன் சுய புத்தியில சாராத, கர்த்தரிடத்துல விசுவாசமா இருந்து அவரையே உன்னோட வழியில எல்லாத்தையும் நினைத்துக்கொள் அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார். நம்ம வழிகள் எல்லாத்திலையும் கர்த்தரை மாத்திரம் நினைத்து கொள்ள வேண்டும். நம்முடைய சுய ஞானத்துல இது கரெக்டா இருக்கும், அது கரெக்டா இருக்கும்னு போற வழி கரெக்டான வழி கிடையாது. நாம் கர்த்தருடைய பாதையில நடக்கணும். கர்த்தர் சொல்லுகிறார், நீ கர்த்தருடைய பாதையில் நடக்கணும்னா என்ன நினைச்சிட்டு நட, நான் எப்படி நடந்தனோ அந்த மாதிரி நீ நட அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு ஒரு 5 விஷயம், நேரம் இருந்தா ஒரு 5 விஷயம், இல்லைன்னா ஒரு 6 விஷயத்த பார்க்கலாம். கர்த்தருடைய வாழ்க்கையில இருந்து கர்த்தர் எப்படி இருந்தார், இயேசு எப்படி தன்னுடைய வாழ்க்கையில இருந்தார் அப்படின்றத பார்த்தோம்னா நம்மளுடைய வாழ்க்கையும் அதை போல நடந்து கொள்ள முடியும். ஒருத்தர் மாதிரி நம்ம மாறணும் அப்படின்னா அவரோட லைஃப் ஃபுல்லா பார்ப்போம்ல, இந்த மாதிரிலாம் நடந்தாங்க, இந்த மாதிரிலாம் செஞ்சாங்க, இந்த மாதிரி நம்ம செஞ்சோம்னா என்ன பண்ண முடியும், நடக்க முடியும். ஓட்ட பந்தயத்தில் ஒருத்தன் புதுசா ஓட கத்துக்கிறான்னா அவன் என்ன பண்ணுவான்? முதல் விஷயம், ஒரு கோச் கிட்ட போய் சேருவான். அந்த கோச் என்ன பண்ணுவாருன்னா ஃபர்ஸ்ட் அவனுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுப்பார். இப்போ சொல்லுவாரு, நீ இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை மோட்டிவேட் பண்ணணும்னா ஒரு காரியத்தை செய்வார். அதுல சக்சஸ் ஆன ஒருத்தர் கொண்டு வந்து நிறுத்திட்டு, இந்த ஆள் இதுக்குள்ள சக்சஸ் ஆயிருக்காருன்னா காரணம் என்ன அப்படின்னா அவரோட லைஃப்ல இதெல்லாம் இருந்துச்சுப்பா, அதனாலதான் அவர் சக்சஸ் ஆனாரு அப்படின்னு சொல்லுவார். அது போலதான் நம்மளுடைய லைஃப்ல நம்ம பரலோகத்துக்கு போக வேண்டும் அப்படின்னா கிறிஸ்துவையே ரோல் மாடலா வச்சிருக்கோம். கிறிஸ்துவோடைய வழி சுவடுகளையே நாம் பின்பற்றுகிறவர்களா, நம்மளுடைய வாழ்க்கையை நாம் பின்பற்றுகிறவர்களா இருப்போம்னா நாம் எங்க போக முடியும்? பரலோகத்துக்கு போக முடியும். முதல் காரியம் அவருடைய வாழ்க்கையில இருந்தது பிதாவோடு உள்ளதான ஒரு உறவு. யோவான் 16வது அதிகாரம் 32வது வசனத்தை வாசிக்கலாமா?
யோவான் 16:32. இதோ ஆ ஆ ஆ ஆ ஆனாலும் நான் தனித்திரேன், பிதா என்னோடனே கூட இருக்கிறார் அப்படின்னு கத்த சொல்லுகிறா. இந்த இடத்துல கத்த சொல்லுகிறா, நீங்க எல்லாரும் என்னை விட்டு போவீங்கப்பா, எனக்கு உபத்திரம் வருகிற காலம் வந்துருச்சு, நீங்க எல்லாரும் என்னை விட்டு போவீங்க, ஆனா யார் மாத்திரம் என்னோடு கூட இருப்பார் அப்படின்னா பிதா மாத்திரம் என்னோடு கூட இருப்பார். எந்த சூழ்நிலையிலும் நான் பிதாவை விட்டு பிரிந்து போகிற ஒரு நபர் அல்ல, பிதா என்னோடும் நான் அவரோடும் இருக்கிறேன் அப்படின்னு கத்த சொல்லுகிறார். அப்ப நான் கத்தருக்கும் இயேசுவுக்கும் பிதாவுக்கும் உள்ள உறவு எப்படிப்பட்ட உறவா இருக்குன்னு பாருங்க. அவர் பிதாவோடு எந்த நேரமும் ஒன்றாய் இருக்கிறதால ஒரு சூழ்நிலை தான் அவர் வைத்திருந்தார். காலையானாலும் சரி, ராத்திரி ஆனாலும் சரி, எந்நேரமும் கத்தரோடு பிதாவோடும் அவர் பேசிக்கொண்டே இருந்த ஒரு நபரா இருக்கா. அவரோடு உள்ள உறவுல அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தார். பிதாவோடு உள்ள உறவை எந்த ஒரு சூழ்நிலையிலும், எந்த ஒரு காரியத்திலும், ஒரு சிறிய பேச்சிலோ ஒரு செயலிலோ அவர் அந்த உறவை விட்டு விடுவதற்காக எந்த ஒரு காரியத்தையும் செய்யவில்லை. ரொம்ப கான்சியஸா இருந்தார். இன்னைக்கு நம்மோட உறவு கத்தருக்குள்ள இருக்கிறதான உறவு எப்படிப்பட்ட உறவா இருக்கு? எப்படிப்பட்ட உறவா இருக்கு? இன்னைக்கு பாடின பாடல் எப்படிப்பட்ட பாடல்? நான் இந்த விஷயத்தை நான் எதிர்பார்க்கல, இந்த பாடல் நான் எதிர்பார்க்கல. கர்த்தர் சொல்லுகிறார், நம்முடைய நம் கர்த்தருக்குள்ள இருக்க உறவு சரியா இருக்கணும், ஸ்ட்ராங்கா இருக்கணும். அந்த பைண்டிங் வந்து எப்படி இருக்கணும்னா அன்செப்பரபிளா இருக்கணும், பிரிக்க முடியாத ஒரு உறவாய் நாம் கர்த்தரோடு வைத்திருக்கணும். அப்படி வைத்திருக்கணும்னா என்ன செய்யணும்? யோவான் 8:29 பிதாவுக்கு பிரியமானதை எப்பொழுதும் செய்கிறபடியால் தனியே இருக்க விடவில்லை. கர்த்தர் சொல்லுகிறார், நான் பிதாவிற்கு பிரியமானதை மாத்திரம் தான் செய்யறேன், அதனால பிதா என்னை எப்பவுமே விட்டு போறவர் இல்லை. நாம் அநேக நேரத்தில் சொல்றோம், கர்த்தர் நம்முடைய பாதையில நம்மோட கூட இல்லை, நான் கஷ்டத்தின் நடுவில் நடக்கிறேனே, நான் வேதனையின் பாதையில நடக்கிறேனே, கடவுள் என் கூட தான் இருக்காரா? கர்த்தர் இங்க சொல்லுகிறார், நீ எனக்கு பிரியமானதை செய்வ அப்படின்னா நான் உன் கூட தான் இருக்கிறேன். உனக்கு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், எல்லா விதமான பாடுகளிலும் எனக்கு பிரியமானதை மாத்திரம் நீ செய்கிறாயா அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார். மத்தேயு 7:21 பார்த்தோம்னா, நாம் நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிக்க வேண்டும்னா பிதாவின் சித்தத்தை செய்ய வேண்டும் கர்த்தர் சொல்லுகிறார். நீ பிதாவின் சித்தத்தை செய்யாதவன் ஒருவனோ பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது. இன்னைக்கு நாம் பிதாவின் சித்தத்தை செய்வோம்னா கர்த்தரோடு உள்ள உறவு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு உறவா இருக்கும் அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார். அப்போஸ்தலர் 9:6 நாம் தேவ சித்தத்தை கேட்டு விசாரித்து, அது தேவ சித்தம் என்ன, கர்த்தருக்கு பிரியமானது என்ன, அந்த வழி என்ன அப்படின்னு சொல்லி கர்த்தரிடத்துல கேட்டு நாம் நடக்க வேண்டும். ஒவ்வொருவருடைய லைஃபும் டிஃபரெண்ட் ஆனது, கரெக்ட் தானே? ஒருத்தருடைய அந்த சிக்னேச்சர் வந்து இன்னொருத்தருக்கு எப்படி இருக்கும்? டிஃபரா தான் இருக்கும். உங்களோட வாழ்க்கை ஒரு டிஃப்ரெண்டான வாழ்க்கை, இன்னொருத்தருடைய வாழ்க்கை ஒரு டிஃப்ரெண்டான வாழ்க்கை. கர்த்தர் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனிப்பட்ட நோக்கத்தையும் ஒரு திட்டத்தையும் வைத்திருக்கிறார். அந்த தனிப்பட்ட நோக்கத்திலையும் திட்டத்திலையும் நான் நடக்க வேண்டாம், யார் நம்மளுடைய கிரியேட்டரோ அவர்கிட்ட தான் கேட்கணும். யார் நம்மளை உருவாக்கினவரோ, யார் நம்ம அந்த வழியில நடத்துகிறவரோ அவர்கிட்ட தான் கேட்கணும். உமக்கு பிரியமானதை எனக்கு போதியும். அதுதான் கர்த்தர் தாவீது சொல்லு, உமக்கு பிரியமானதை நான் செய்யும்படியா எனக்கு என்ன பண்ணுங்க, போதிங்க. அதுதான் கர்த்தரோடு உள்ளதான உறவு அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு நம்மளுடைய உறவு எப்படி இருக்கு? கர்த்தருக்குள்ளான உறவு அவருடைய சித்தத்தை செய்கிற உறவா இருக்கா அப்படின்னு கர்த்தர் நம்ம எதிர்பார்க்கிறவரா இருக்கா? ஒருவேளை நாம் கர்த்தருடைய சித்தத்தை செய்வோம்னா நாம் உண்மையாகவே அவரோடு இணைந்து உள்ளதான ஒரு நபர்களா இருக்கிறோம். முதல் விஷயம், பிதாவோடு உள்ள உறவுல அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தார், அதுதான் முதல் விஷயம். இரண்டாவது விஷயம், பிதாவுக்கு அவர் கீழ்ப்படிந்தவரா இருந்தார். ஏசாயா 6:8 வாசிப்போம்னா அந்த இடத்துல ஒரு தீர்க்கதரிசனமான வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. பிதா யாரை அனுப்புவேன் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இயேசுவானவர் சொல்லுகிறாரா, இதோ நான் இருக்கிறேன், நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பரலோகத்தின் மேன்மையை விட்டுட்டு, பரலோகத்தினுடைய ஆசீர்வாதங்களை விட்டுட்டு, பரலோகத்தில் இருக்க உயர்வான ஸ்தலத்தை விட்டுட்டு, அந்த பரலோகத்தில் இருக்க கோடான கோடி தூதர்களுடைய ஆராதனையை விட்டுட்டு கர்த்தர் எங்க வருகிறார்? பூமிக்கு வரக்கூடியவரா இருக்கிறார். பிதாவுக்கு நாம் எப்படி கீழ்ப்படுகிறவர்களாய் இருக்கிறோம் அப்படின்றத நாம் நிதானித்து பார்க்கணும். ஒவ்வொரு காரியத்திலும் நாம் இயேசுவானவருக்கு கீழ்ப்படுகிறோமா, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோமா, கர்த்தர் போகாத செய்யாத நம்ம உணர்த்தும் போது நாம் அதை செய்கிறோமா?
இயேசு அவருடைய ஜீவியத்துல பிதாவுக்கு கீழ்ப்படிந்தவராய் இருக்கிறார். பிதா அவருக்கு சொல்லாத ஒரு காரியத்தையும் அவருடைய சீஷர்களுக்கு அவர் சொல்லவே இல்லை. கர்த்தருக்கு எப்படி கீழ்ப்படிக்கிறோம்? ரோமர் 5வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசித்தோம்னா, அவருக்கு எல்லா காரியத்திலும் நாம் கீழ்ப்படிய வேண்டும். பரலோகத்துக்கு நாம் போக வேண்டும்னா ஒரு காரியத்தை கர்த்தர் சொல்லுகிறார், எல்லா காரியத்திலும் கீழ்ப்படியணும். அது சின்னதோ அது பெருசோ எப்படிப்பட்டதா வேணா இருக்கட்டும், ஆனா கர்த்தர் சொல்லுகிறார் நீ எல்லா காரியத்திலும் கீழ்ப்படிய வேண்டும். அதே தான் 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 9வது வசனத்திலையும் சொல்லுகிறார், எல்லா விதத்திலும் நீ கீழ்ப்படிய வேண்டும். நாம் எல்லா விதத்திலும் கீழ்ப்படுகிறோமா? 1 பேதுரு 1வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்போமா? நேரம் கம்மியா இருக்கனால சீக்கிரமா நான் வசனங்களை மாத்திர சொல்லுகிறேன். நோட் பண்ணிட்டு நீங்க ஜெபிங்க, கர்த்தர் நம்ம அதுல என்ன பண்ணுவார், நடத்துவார். இப்ப வாசிப்போம். 1 பேதுரு 1வது அதிகாரம் 14வது வசனம். இச்சைகளின்படி நீ நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாயிருந்து பரிசுத்தராய் இருங்கள் அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார். நாம் நடக்கிற வழி முன்னாடி நாம் கிறிஸ்துவை அறிவதற்கு முன்னாடி மாம்ச இச்சைனால நாம் நடந்தோம். மாம்ச இச்சைனா என்ன? நான் எனக்கு என்ன தோணுதோ, எனக்கு என்ன செய்தோ அதை நான் செய்வேன்னு சொல்றதா மாம்ச இச்சை. அதன்படி நாம் நடந்துட்டு இருந்தோம் முன்னாடி. ஆனா இப்ப நாம் கர்த்தருடைய பிள்ளைகள், நாம் கர்த்தருடைய பிள்ளைகளா இருப்போம் அப்படின்னா, கர்த்தருடைய வழிகளை நடக்கிறோம் அப்படின்னா, நாம் பிதாவுக்கு கீழ்ப்படிந்துதான் நடக்க வேண்டும். இதைதான் இயேசு செய்தார். அவருக்கு எல்லா வல்லமைகளும் இருக்கு, எல்லா ஆசீர்வாதம் எல்லாமே அவரால் செய்ய முடியும். ஆனா பிதா சொல்லாத ஒரு விஷயத்தை கூட அவர் என்ன பண்ணல, சொல்லல. பிதா என்ன சொல்றாரோ அதை மாத்திரம் தான் சொன்னார், செய்தார், அதை மாத்திரம் தான் நடப்பித்தார். அவரோட வேலை வருவரைக்கும் அவர் காத்திருந்தார். அதுதான் முதல் அற்புதத்துல பார்க்கிறோம். மரியாள் போய் சொல்றாங்க, திராட்சரச குறைபட்டு கர்த்தர் சொல்லுகிறார், என் வேலை இன்னும் வரவில்லை. கர்த்தர் குறித்த வேலை வர வரைக்கும் காத்திருந்து அவர் செய்தார். அதுக்கு முன்னாடியே செய்ய முடியும் அவரால் அற்புதம். அவருக்கு முன்னாடியே எல்லா போதனைக்கான எல்லா ஞானமும் 12 வயசுலே இருந்ததுன்னு நம்ம பார்க்கிறோம். ஆனா கர்த்தர் குறித்த வேலை வரைக்கும் அடங்கி இருந்தா, கர்த்தர் குறித்த வேலை வரைக்கும் கீழ்ப்படிந்து காத்திருந்தா. இன்னைக்கு நம்மளுடைய காத்திருப்பு எப்படிப்பட்டதா இருக்கு? நம்ம சுய இச்சையை செய்து கொண்டு இருக்கோமா? நான் எனக்கு மண்டையில என்ன தோணுதோ அதை நான் செய்வேன், என்னால மாத்திக்க முடியாது, என்னால செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கோமா? கர்த்தருடைய வழியில நாம் இல்ல அப்படின்றது நிதானித்து அறிவோமாக. அடுத்த ஒரு விஷயம், பிதாவுடைய சமாதானத்தின் தூதுவராய் அவர் காணப்பட்டார். லூக்கா 2வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்போமா? லூக்கா 2:14. இன்னைக்கு இந்த இடத்துல கர்த்தர் சொல்லுகிறார், இயேசு எப்படிப்பட்டவராய் வந்தாரா? சமாதானத்தை கொண்டு வருகிறவராய் வந்தார். இன்னைக்கு நாம் மற்றவர்களிடத்துல சமாதானம் உள்ளவர்களாய் இருக்கிறோமா? இயேசு பிறப்பதற்கு முன்னாடி வரைக்கும் பிதாவுக்கும் பூமியில இருக்கிறதான மக்களுக்கும் ஒரு பகை இருந்துச்சு. பிதா பூமியில இருக்க மக்களோட பேசல. ஆனா என்னைக்கு கர்த்தர் இந்த பூமிக்கு வந்தாரோ, இயேசு இந்த பூமிக்கு வந்தாரோ, அன்னைக்கு சொல்லப்படுது பூமியில இருக்கவங்களுக்கு இன்னைக்குதான் சமாதானம் வந்திருக்கு. நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் சமாதானம் பண்ணுகிறவர்களா இருக்கிறோமா? சமாதானமான பாதையில நடக்கிறோமா? ரோமர் 3வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிப்போமா? ரோமர் 3:17. சமாதான வழியை அவர்கள் அறியாதிருக்க. மனுஷனை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நம் எப்படிப்பட்ட வழியை அறியாம இருக்கிறோம்னா, சமாதானத்தின் வழியை அறியாம இருக்கிறோம், சமாதானமான பாதையை அறியாம இருக்கிறோம், நாம் மற்றவர்களோடு சமாதானமான ஜீவியம் செய்யாம இருக்கிறோம். அதாவது கர்த்தர் எதிர்பார்க்கிறார், நாம் மற்றவர்களுடைய சமாதானமா இருக்க வேண்டும் அப்படின்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். மத்தேயு 5வது அதிகாரம் 23வது வசனம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிந்ததுதான். நீ உன்னை காணிக்கை நீ செலுத்த வரும்போது உன்னோட சகோதரனோட ஒரு குறைவு இருந்துச்சுன்னா நீ என்ன பண்ணு? முதல்ல காணிக்கையை வச்சுட்டு எங்க போ? உன் சகோதரன் இடத்துல போ. உன் சகோதரன் இடத்துல போயிட்டு அவனோட நல்மனம் பொருந்து அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறா. இது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம்தான். ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். அவன் என்னை திட்டான், நான் பேசவே மாட்டேன். அவன் என்னை அடிச்சுட்டான், நான் பேச மாட்டேன். என்னை ஏமாத்திட்டான், கிடையாது. கர்த்தர் சொல்லுகிறார், யாவரோடும் சமாதானமா இருங்க. எபிரேயர் 7வது அதிகாரம் 2வது வசனத்தை சொல்லுகிறது, you have to keep peace with all people. எல்லார் இடத்திலும் சமாதானமா இருக்கணும்னு கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு நான் மற்றவர்கிட்ட சமாதானமா இருக்கிறோமா? மற்றவங்க என்ன வேணா துரோகம் செய்யட்டும், மற்றவங்க என்ன வேணா காரியங்கள் செய்யட்டும், நான் மற்றவர்களோடு சமாதானமா இருக்கிறோமா? அதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். வெளிப்படுத்தல் 6வது அதிகாரம் 4வது வசனத்தை பாருங்களேன்.
இந்த இடத்துல ஏன் கர்த்தர் சமாதானமா இருக்கணும்னு சொல்றாருன்னா, வெளிப்படுத்தல் 6வது அதிகாரம் 4வது வசனத்துல ஒரு தூதன் புறப்படுகிறானா, அந்த தூதன் பூமியில இருக்க சமாதானத்தை எல்லாம் எடுத்து போடுகிறார். இந்த பூமியில சமாதானம் இல்லை அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் எந்தெந்த இடத்துக்கெல்லாம் அலைஞ்சிட்டு இருக்காங்க. ஆனா கர்த்தர் சொல்லுகிறா, உலகம் கொடுக்க கூடாத சமாதானத்தை நான் உனக்கு தரேன், அந்த சமாதானத்தை நான் உனக்கு வச்சுட்டு போறேன். உனக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, எந்த போராட்டமா இருந்தாலும் சரி, யாருடைய துரோகமா இருந்தாலும் சரி, யார் எப்படி உன்னை நடத்தினாலும் சரி, ஆனா நீ சமாதானமா இருப்ப. காரணம் என்னன்னா, நீ பரலோகத்தின் பாதையில நடக்கிற, அந்த பாதையில ஜீவன் தான் இருக்கும், அந்த பாதையில துக்கமோ மரணமோ கண்ணீரோ இருக்காது கர்த்தர் சொல்லுகிறார். நாம் அந்த சமாதானத்தின் பாதையில நடக்கிறோமா? இயேசுடைய வாழ்க்கையில இருந்த 3வது விஷயம், அவர் சமாதானத்தின் பாதையில நடந்தார். அவர் எல்லாரோட சமாதானமா இருந்தார் தெரியுமா? ஒரு டாக்குமெண்ட்ரி நான் கேட்டேன், என்ன அப்படின்னா, இயேசுடைய 12 வயசுல இருந்து 30 வயசுக்குரிய உள்ள வரைக்கும் என்ன நடந்துச்சு அப்படின்றத சொன்னாங்க. புதிய ஏற்பாட்டில் அது எழுதப்படலை, ஆனால் பழைய ஏற்பாட்டில் நிறைய தீர்க்க தரிசனமான வசனங்களும் அதை ஒத்த புதிய ஏற்பாட்டுக்குரிய வசனங்களும் இருந்துச்சு. அது சொல்லப்படுது, அவரை பார்த்து வேசியனுடைய மகன் சொன்னாங்களாம். உலகத்தார் எல்லாரும் அவரை பார்த்து, இயேசுவை பார்த்து வேசியின் மகன் சொன்னாங்களாம். அது அவர் டாக்குமெண்ட்ரியே எடுத்து அவர் போட்டிருந்தார். எத்தனையோ விதமான மோசமான காரியங்கள் எல்லாம் சொல்லி, ஆனா கடைசியில சிலுவையில தொங்கும் போது என்ன சொன்னாரு? பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறார். நாம் கர்த்தருடைய வழியில நடப்போம்னா இப்படிப்பட்ட சமாதானம் உள்ள ஜீவியம் இருக்கும். நமக்கு வேதனை உள்ள பாதையில நாம் நடப்போம், ரொம்ப கஷ்டமான பாதையில நாம் நடப்போம். ஆனா ஒரே ஒரு நம்பிக்கை மாத்திரம் இருக்கும், கர்த்தர் எனக்குள்ள இருக்கிறா, நான் ஜீவனுடைய பாதையில நடந்திருக்கேன், நான் சமாதானமான பாதையில நடந்துட்டு இருக்கேன் அப்படின்றதான ஒரு நம்பிக்கை நமக்குள்ள என்ன பண்ணும்? நிச்சயமா இருக்கும். முதல் விஷயம் நாம் பார்த்தோம், பிதாவினோட உள்ள உறவு. 2வது விஷயம், கர்த்தருக்கு கீழ்ப்படிதல், பிதாவுக்கு கீழ்ப்படிதல். 3வது விஷயம், பிதாவுடைய சமாதானத்தின் தூதுவராய் அவர் வந்தார். 4வது ஒரு விஷயம், இது ரொம்ப 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 கஷ்டமான விஷயம், பிதாவுக்காக சகித்தல் அல்லது பிதாவினுடைய சிட்சையை ஏற்றுக்கொள்ளுதல். அப்போஸ்தலர் 14வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் 14:22. திடப்படுத்தி நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும். போதும், இந்த இடத்துல சொல்லப்படுகிறது, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியா பிதாவினுடைய ராஜ்யத்துக்கு பிரவேசிக்க வேண்டும். இயேசு சர்வ வல்லவர், அவர் தேவனுடைய குமாரன். எப்படி அவர் பரலோகத்துக்கு போனாரு? மனுஷர்களால் அடிக்கப்பட்டு, துப்பப்பட்டு, நிந்தையான பேச்சுகளை வாங்கி, எல்லா நன்மையான ஆசீர்வாதங்களையும் நமக்கு கொண்டு வரும்படியாய் அவர் தன்னைத்தானே உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்தாருன்னு வசனம் சொல்லுது. உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து தான் பரலோகத்துக்கு போனார். இன்னைக்கு நாம் கர்த்தருக்காக வருகிற சிட்சைகளை நாம் எடுத்துக்கொள்கிறோமா? யோவான் 16வது அதிகாரம் 33வது வசனத்துல, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டுன்னு கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு நாம் நல்ல சாட்டிஸ்ஃபையான சந்தோஷமான உபத்திரவமே இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு நினைக்கிறோமே. கர்த்தர் சொல்லுகிறார், உலகத்துல உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, நீ அந்த பாதையின் வழியா தான் போகணும், ஆனா அந்த பாதையில உனக்கு சமாதானத்தை நான் வைத்திருக்கிறேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். மத்தேயு 13வது அதிகாரம் 21வது வசனத்துல, வசனத்தின் நிமித்தமாய் உபத்திரம் வரும். நமக்கான உபத்திரம் எப்படிப்பட்டதா இருக்குன்னா, நம்ம ஒரு வசனத்தை வாசிச்சிருப்போம், யாவரோட சமாதானமாய் இருங்கள்னு வாசிப்போம். வாசிச்சுட்டு ஜோம் பண்ணிட்டு வெளில போகும்போதே பக்கத்து வீட்டுக்காரன் சண்டைக்கு வந்து நிற்பான். எப்படி இருக்கும்? எனக்கு ஒருத்தர் சொன்னாங்க, ஒருத்தர் ராத்திரி முழுசும் இசப்பா எனக்கு கோவமே வரக்கூடாது சொல்லி ஜோம் பண்ணிட்டு 5 மணிக்கு என்ன பண்ணியிருக்காரு? படுத்திருக்காரு. அந்த சர்ச்சில் இருந்தவங்க வந்து, ஏயா 5 மணி ஆச்சு, காலையில் எனக்கு ஜோம் பண்ணாம தூங்கிட்டு இருக்கேன்னு உடனே அவருக்கு வந்துதான் கோவம். இன்னைக்கு எல்லாருடைய வாழ்க்கையும் அப்படிதான் இருக்கு. ஒரு சிச்சையை சகித்து கொள்ள முடியாத ஒரு தன்மை தான் நம்மளுடைய ஜீவிதத்தில் வச்சிருக்கோம். நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம்? சங்கீதம் 119வது அதிகாரம் 67வது வசனத்துல அங்க சொல்லப்படுகிறது, அவர் சிச்சிக்கிற அந்த சிச்சை என்ன பண்ணும்னா நம்ம வழியை விட்டு நீங்காதபடி செய்யும். அந்த வசனத்தை வாசிக்கலாம். 119:67. உபத்திரவப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன். போதும், அதான் சொல்லுகிறா, உபத்திரவப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன், ஆனா உபத்திரவப்பட்டிருந்தேன்னா கரெக்டான பாதையில நான் நடந்திருப்பேன் அப்படின்னு வசனம். நம்ம எதுக்கு உபத்திரத்தின் வழியா நடத்துறாருன்னா, நம்ம அந்த வசனத்துக்கு கீழ்படுகிறோமா அப்படின்னு பார்ப்பதற்காக தான் கர்த்தர் நடத்துகிறார். தேவனுக்கு தெரியும், கானானுக்கு போகிறதுக்கு ஈஸியான வழி இருக்கு. மோசே செங்கடல போகல, வனாந்திரத்துல போகல, ஆனா ஈஸியா கானானுக்கு போயிட்டு வந்தாரு.
ஆனா கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி நடத்திட்டு போறாரு? சிவந்த சமுத்திரத்தின் வழியாகவும் வனாந்தரத்தின் வழியாகவும் நடத்தி. காரணம் என்ன தெரியுமா? அவர் சொல்லுகிறார், தேவன் சொல்லுகிறார், நீ என்னுடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்ளுவாயா அப்படின்னு பார்ப்பதுக்காக தான் நான் அந்த உபத்திரத்தின் வழியா, அந்த வனாந்தரத்தின் வழியா நடத்து. இன்னைக்கு கர்த்தர் நம்மளை எதுக்கு உபத்திரவத்தில் நடத்துறாரு? எதுக்கு இந்த வசனத்தின் தான் நான் உபத்திரவப்படுறேன்னு நம்ம சொல்றோம்னா, நம்ம கரெக்டா அந்த வசனத்தில் நிலைத்திருக்கிறோமான்னு பார்க்கறதுக்காக தான் நடத்துகிறார். இன்னைக்கு நம்ம அந்த உபத்திரவத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோமா? 2 நாளுக்கு முன்பாக மதர் தெரேசா அவர்களுடைய வாழ்க்கையை குறித்து கேள்விப்பட்டேன். என்னன்னா, அவங்களோட கால் இப்படி மடங்கி இருக்கும். நீங்க போய் போட்டு பாருங்க, ஃபீட் ஆஃப் மதர் தெரேசா அப்படின்னு சொல்லிட்டு பிக்சர்ல இப்படி கால் மடங்கி இருக்கும். அவங்களுக்கு எந்த ஒரு பலவீனத்தினால அப்படி இல்லை. ஏன் அப்படி மடங்கி இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா, அவங்க டீம்ல இருந்த சிஸ்டர்ஸ்க்கு எல்லாம் ஸ்லிப்பர்ஸ் வாங்குவாங்களாம். காமனா ஜென்ரலா வாங்கிட்டு கொடுத்துருவாங்களாம். எல்லாரும் அவங்களுக்கு ஏற்ற சைஸ் எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் யாருக்கு அன்ஃபிட்டா இருக்க ஒரு சின்ன சைஸ் எடுத்து அவங்க போட்டுப்பாங்களாம். அப்படி போட்டு அவங்களுடைய கால் இப்படி மடங்கி போயிருந்துச்சான். ஏன் அப்படின்னா, நான் மற்றவங்களுக்காக வாழ்றேன், நான் எனக்காக வாழல. வசனத்தின் நிமித்தம் நான் மற்றவங்களை நேசிக்கிறவனா வாழணும், நான் எனக்காக வாழல அப்படின்னு சொல்லி உபத்திரவங்களுக்கு அவங்க ஒப்பு கொடுத்து வாழ்ந்தாங்க. இன்னைக்கு நம்ம உபத்திரவத்துக்கு ஒப்பு கொடுத்து வாழ்றோமா? எதையும் கர்த்தர் எதிர்பார்க்கிறான். நேரம் கருதி நான் ஒரே ஒரு வசனத்தை மாத்த சொல்றையோ. வெளிப்படுத்தல் 7:16-17 நீங்க வாசிச்சீங்கன்னா, இவங்க மிகுந்த உபத்திரவத்தின் வழியா வந்தவங்க அங்க எங்க நிக்கிறாங்கன்னா, ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக நிக்கிறாங்க. நாம் பிதாவுக்கு முன்பாக நிற்கணும் அப்படின்னா நாம் உபத்திரவங்களின் வழியாக தான் போகணும். அதை ஞாபகம் வச்சுப்போம். அடுத்த ஒரு விஷயம், பிதாவுடைய பலனை மாத்திரம் அவர் எதிர்பார்த்திருந்தார். மற்றவங்களிடத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதத்தையும் புகழையும் அவர் எதிர்பார்க்கவே இல்லை. பிதா தனக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பாரான்ற மாத்திரம் எதிர்பார்த்திருந்தார். மத்தேயு 4:8-10 வசனங்களை வாசிப்பீங்கன்னா, அந்த இடத்துல பிசாசானவன் சோதிக்கிறான். நீ என்ன வணங்கு, நான் உனக்கு இந்த பூமியில இருக்கிறது எல்லாத்தையும் தரேன் அப்படின்னு சொல்லும் போது இயேசு சொல்லுகிறார், நான் பிதாவை மாத்திரம் தான் தொழுது கொள்வேன், அவரிடத்துல இருந்து எனக்கு ஆசீர்வாதங்கள் வரும் என்பதை அவர் அறிந்திருந்து அவர் சொல்லுகிறார், நான் பிதாவை மாத்திரம் தான் தொழுது கொள்வேன். அவர் குறுக்கு வழிகளை ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள விரும்பல. அவர் பிதாவின் இடத்துல இருந்து தான் எனக்கு ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னு சொல்லுகிறார். விசுவாசத்தினால் வராதது எல்லாமே என்னது? பாவம். இன்னைக்கு நாம் விசுவாசித்து கர்த்தரிடத்துல இருந்து மாத்திரம் பலனை எதிர்பார்க்கிறோமா? நம்மளுடைய ஜீவியம் எப்படிப்பட்டதா இருக்கு? நாம் உலகத்திலிருந்து வருகிற ஒரு ஆதாயத்துக்காகவோ, உலக மனுஷனுடைய கண்கள்ல இருந்து கிடைக்கிற ஒரு ஆசீர்வாதத்துக்காகவோ நாம் வசனத்திலிருந்து கீழே இறங்கி போறோமா? வசனத்தை விட்டு வழி மாறி போறோமா அப்படின்றத நாம் நிதானித்து பார்க்க வேண்டும். மத்தேயு 5:1-12 வசனத்தை வரைக்கும் வாசிச்சீங்கன்னா, உபத்திரவப்படுங்க, உங்கள் பலன் மிகுதியா இருக்கும்னு கர்த்தர் சொல்லுகிறார். வசனமே சொல்லுது, மிகுதியான பலனை நாம் பெறணும், பரலோகத்துல மிகுதியான ஆசீர்வாதங்களை பெறணும் அப்படின்னா பூமியில உபத்திரவங்கள் பட்டு போகணும். அதுதான் கர்த்தர் செய்தார். தன்னுடைய பலன் எங்கிருந்து வரும்? பரலோகத்திலிருந்து வரும் மாத்திரம் நினைத்திருந்தார். மத்தேயு 16:27 வசனத்துல, மனுஷகுமாரன் வரும்போது அவன் கிரியைகளுடைய பலனோடு வருவார். நாம் எவ்வளவு பிரயாசப்படுகிறோம், நம்ம எவ்வளவு கர்த்தருக்காய் ஜீவிக்க ஆசைப்படுகிறோமோ அந்த அளவுக்கான ஆசீர்வாதங்களோடு கர்த்தர் அவர் வரக்கூடியவரா இருக்கிறார். 2 யோவான் 8வது வசனத்தை நாம் மாத்திரம் வாசிக்கலாமா? 2 யோவான் 8வது வசனம். சீக்கிரம் 2 யோவான் 8வது வசனம். ஆகையால் சேர்த்துக்கொள்ள கடனாளிகளா இருக்கிறோம். 2 யோவான் 8வது வசனம். உங்கள் செய்கையின் பலன்களை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையா இருங்கள். நாம் ரொம்ப பிரயாசப்பட்டுட்டே வருவோம், கடைசியா ஏதோ சின்ன விஷயத்துல விடுறோம் அப்படின்னா நம்முடைய பிரயாசத்தின் பலன் முற்றமா அழிஞ்சு போயிடும். மோசேயானவர் என்ன பண்றாரு? வனாந்தரத்துல எல்லா அற்புதத்தையும் நடத்திட்டு வர, செங்கடலே உடைச்சு நடத்திட்டு வர்றார். சின்ன இடத்துல 2 இடத்துல கோவப்பட்ட கானானுக்குள்ள போக முடியல. கர்த்தர் சொல்லுகிறார், நீ என்ன பரிசுத்தம் பண்ணவில்லை. இன்னைக்கு நம்மளுடைய செய்கையினால நாம் கர்த்தரை பரிசுத்தம் பண்ணுகிறோமா? கர்த்தருக்கு கனத்தை கொடுக்கிறோமா? நம்முடைய ஜீவியம் எப்படிப்பட்டதா இருக்கிறதுன்னு கர்த்தரை எதிர்பார்க்கிறார். நம் ஜீவியம் கர்த்தரை மகிமைப்படுத்துகிற ஜீவியமா இருக்கும் அப்படின்னா நாம் நிச்சயமாய் பரலோகத்துக்கு போக முடியும். பரலோகத்தினுடைய வாசல் நம்மை வரவேற்கும். ஒரு நாள் எல்லா தூதர்களும் வந்து நின்று, இதோ மிகுந்த உபத்திரவத்தின் வழியா வந்தவர்கள் இவர்களுக்கான ஆயத்தமாக்கப்பட்ட பிளேஸ் இவங்களை கொண்டு போய் விடுங்க அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் தான் சொல்லுகிறார், உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி. உன் செய்கைகளை அறிந்திருக்கிறேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். நம்முடைய செய்கையில எப்படிப்பட்ட செய்கைகளா இருக்கிறது? வெளிப்படுத்தல் 22:12 நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவனவனுடைய செய்கைக்கு தக்க பலனா அவனோடு வருகிறது. கர்த்தரோடு வருகிற ஒரு பலன் என்னன்னா அவனுடைய பலன் வருகிறது. நாம் எப்படிப்பட்ட ஜீவியம் செய்து கொண்டிருக்கிறோம்? நாம் கர்த்தருக்காய் வைராக்கியமா ஜீவிக்கிறோமா? வசனத்துக்காக போராட்டங்களும் உபத்திரங்களும் வரும்போது நாம் கர்த்தருக்காய் வைராக்கியமா ஜீவிக்கிறோமா? எப்படிப்பட்ட ஜீவியம் நாம் செய்கிறோம்?
கத்த நம்மளுடைய வாழ்க்கையில அதை எதிர்பார்க்கிறவரா இருக்கிறார். ஒரே ஒரு விஷயத்தை மாத்திரம் சிம்பிளா சொல்லிட்டு முடிச்சிடறேன். பிதாவுக்காகவும் பிதாவினுடைய சபைக்காகவும் வசனத்துக்காகவும் வைராக்கியம் பாராட்டினார். இதுதான் 6வது விஷயம். கிறிஸ்துவனுடைய இயேசுவினுடைய வாழ்க்கையில இருந்த 6வது விஷயம், சபைக்காக வைராக்கியம் பாராட்டினார். என்னைக்கு மக்கள் சபையை தூஷித்தார்களோ, சபையை துச்சமா எண்ணி கல்லர் கொகை ஆக்கினாலோ, சாட்டையை எடுத்து கத்தர் அடித்தாரா. இன்னைக்கு நாம் சபைக்காக வைராக்கியம் பாராட்டுறோமா? கத்தர் நமக்கு கொடுத்த சத்தியத்துக்காக வைராக்கியம் பாராட்டுறோமா? நான் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு தான் போவேன், ஜெபிப்பேன், இவ்வளவு நேரம் நான் ஜெபிப்பேன், இவ்வளவு நேரம் நான் பண்ணுவேன் அப்படின்றதான வழியில நம்ம நடக்கிறோமா? சபைக்காக நான் வைராக்கியம் பாராட்டுறோமா? கத்தர் அதை எதிர்பார்க்கிறவரா இருக்கிறார். 5 விஷயத்தை நாம் பார்த்திருக்கிறோம். முதல் விஷயம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? பிதாவோடுதான உறவு. அடுத்தது பிதாவுக்கு கீழ்ப்படிதல். பிதாவினுடைய சமாதானத்தின் தூதுவராய் வந்தார். 3வது. 4வது, பிதாவினுடைய சிச்சைக்கும் பிதாவுக்காக சகித்தலையும் அவர் செய்தார். 5வது, பிதாவின் இடத்துல இந்த வருகிற பலனை மாத்திரம் தான் எதிர்பார்த்தார். 6வது, சபைக்காகவும் வசனத்துக்காகவும் வைராக்கியம் பாராட்டினவராய் இருந்தார். அப்படிப்பட்ட ஜீவன் நமக்குள்ள இருக்கா? இதெல்லாம் இந்த வழியில நடக்கிறதுக்கு நமக்கு இருக்க வேண்டிய குவாலிஃபிகேஷன். நம்ம நடக்கிற வழி எப்படிப்பட்ட வழியா? நம்ம நடக்க வேண்டிய வழி எது தெரியுமா? 2 வசனத்தை மாத்திரம் வாசிக்க போறோம். ஏசியா 42:16 கடைசி பகுதி. ஏசியா 42:16. குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி, கர்த்தர் சொல்லுகிறார், போதும், கர்த்தர் சொல்லுகிறார், நேரம் இல்ல, அதனால சீக்கிரமா முடிக்கிறேன். கர்த்தர் சொல்லுகிறார், குருடனை அவன் அறியாத வழியில நடத்துவா. இந்த வழியில நீங்க நடக்கிறீங்கல்ல, உங்களுக்கு அந்த வழியெல்லாம் சீக்கிரமா சொல்ல மாட்டார் கர்த்தர். என்னப்பா இவ்வளவு நேரம் வழியில நடக்கணும், அந்த வழியை கர்த்தர் காண்பிப்பா சொன்னீங்களே, கிடையாது. குருடனுக்கு அவனுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன இருக்குன்னு தெரியுமா? இப்ப குருடரா ஒருத்தர் இருக்காரு, நெக்ஸ்ட் ஸ்டெப் அவர் எடுத்து வைக்க போறது பள்ளமா, மேடா, சமமான பூமியான்னு தெரியுமா? கிடையாது. நம்மளுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் கர்த்தர் தான் நம்மை நடத்தணும். இந்த பரலோகத்துக்கு நம்ம போய் சேரணும்னா கர்த்தர் தான் நம்மை நடத்தணும். ஏசாயா 35:8 வாசிப்போம். இந்த பாதையில நாம் பேதைகளா இருந்தாலும் திசை கெட்டு போவதில்லைன்னு கர்த்தர் சொல்லுகிறார். அந்த வசனத்தை நோட் பண்ணிக்கோங்க, வாசிக்க வேண்டாம். நாம் பேதைகளா தான் இருப்போம். மனுஷங்க பார்க்கும்போது என்ன இவன் பைத்தியக்காரத்தனமா பண்றான் அப்படின்னு சொல்லலாம். ஆனா நாம் நடக்கிற பாதை எப்படிப்பட்ட பாதைனா பரலோகத்துக்கு போகிற பாதை. அந்த பாதையில நாம் நடந்துகிட்டு இருக்கோம். இன்னைக்கு நாம் எந்த பாதையில நடந்துட்டு இருக்கோம்? ஒரு நிமிஷம் எல்லாம் கண்களை மூடி ஒரு 5 நிமிஷம் நம்ம ஜெபம் பண்ண போறோம். அப்பா, நான் எந்த பாதையில நடந்துகிட்டு இருக்கேன்? நான் சரியான பாதையில நடந்துட்டு இருக்கேனா? நான் கரெக்டான பாதையில போய்கிட்டு இருக்கேனா? முடிந்தவங்க முழங்கால் போடுங்க, முடியாதவங்க எழுந்து நின்றுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் மாத்திரம். இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு பேசி இருக்கிறா அப்படின்ற விசுவாசம் இருக்கும்னா, நான் இன்னைக்கு என்னோட வழியை நான் மாத்திக்கணும்ன்ற எண்ணம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா, உங்களுக்கு மாத்திரம் இல்லைங்க, எனக்கும் இதே வசனம் தான். இந்த வசனத்தை நான் எடுக்கும் போது, அப்பா இந்த வசனத்துக்கு என்ன ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி தான் எடுத்தேன். இன்னைக்கு எத்தனை பேர் ஒப்பு கொடுக்கிறீங்க?